பாரிஸ் கார்டினோ டைமண்ட் மணி ஹவுஸ் மூலம் உலகெங்கும் லாபகரமாக பணம் அனுப்புங்கள். 1000 யூரோவுக்கு மேல் பணம் அனுப்புவோருக்கு கட்டணம் இல்லை. வணக்கம், இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தொல்லியல் திணைக்களங்களை காரணம் காட்டி தமிழர்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் தாமதமின்றி வழங்கப்படும் என பிரான்ஸ் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் தொடர்பான பொய்களை அமெரிக்கா பரப்பி வருவதாக சீனா குற்றச்சாட்டு. லாலிகா தொடர் போட்டிகள் மூடிய மைதானத்தில் ஜூன் 11 ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1148 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 7 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ளதுடன் நேற்றைய தினம் 52 பேர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 50 பேர் குவைத்திலிருந்து வருகை தந்தவர்கள் என்பதுடன் மற்றும் ஒருவர் இந்தோனேசியாவிலிருந்து வந்தவர் எனவும் மற்றவர் கடற்படை வீரர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் முகாமில் வைத்து கண்காணிக்கப்பட்டவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 7 பேர் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் மின்னேரியா தனிமைப்படுத்தும் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் 444 பேர் கொரோனா தொற்று காரணமாக தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 695 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சு கூறியுள்ளது. எவ்வாறாயினும் நாடளாவிய ரீதியில் உள்ள 27 வைத்தியசாலைகளில் 97 பேர் கொரோனா தொற்று கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குவைத்திலிருந்து நாடு திரும்பி திருகோணமலை மங்கி பிரிட்ஜ் ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து பயாகலையை சேர்ந்த பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை சுகையினமுற்ற இவரை ராணுவம் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போது உயிரிழந்துள்ளதாக சீனகுடா போலீசாருக்கு ராணுவம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இவருடன் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய பெண்கள் இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி நேற்று காத்தான்குடி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திருகோணமலை மாவட்டத்தின் கந்தலாயில் கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு கிருமிநாசினி தெளிப்பு நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கந்தலாய் நகர், சந்தை கட்டிடம், பேருந்து நிலையம் மற்றும் வங்கிகள் போன்ற பொது இடங்களில் கிருமிநாசினி தெளிப்பு நடவடிக்கைகள் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் முன்னெடுக்கப்பட்டன. கந்தலாய் பொது சுகாதார அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுள்ளன. கந்தலாய் ரஜேல பகுதியில் கடற்படையினர் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. இடுக்கும் என அழைக்கப்படும் விசேட கொரோனா தொற்று நிதி சேகரிக்கும் திட்டம் தொடர்பிலான விளம்பரம் ஜனாதிபதி செயலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறுவதாக தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தரவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. விளம்பரத்தை தடுக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேசிய வேலை திட்டத்துடன் தொடர்புடைய விளம்பரத்தை நிறுத்த தலையிடுமாறு கோரி சுகாதார திணைக்களத்தின் பிரதி சுகாதார பணிப்பாளர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஜனக சுனேத் பண்டார தனிப்பட்ட கடிதம் ஒன்றை வைத்திய நிபுணர் அனுருத்த பாதனியவுக்கு அனுப்பி வைத்ததுடன் அதனை ஊடகங்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது போல போத்தலில் அடைத்த பால் எவ்வாறு விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மே 18 அன்று அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். விளம்பரத்திலிருந்து பால்மா போத்தலை அகற்றுமாறு முன்னாள் சுகாதார செயலாளர் வைத்தியர் நிகால் ஜெயதிலகவை கேட்டுக்கொண்டார். அவரது அறிக்கையில் ஊடகங்களில் விளம்பரம் வெளியான பின்னர் சுகாதார அமைச்சின் குடும்ப சுகாதார பணியகம் தங்கள் ஆட்சேபனையை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததாக உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ஜனக சுனேத் பண்டார வைத்திய நிபுணர் அனுருத்த பாதனியவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இதன் அடிப்படையில் வைத்திய நிபுணர் அனுருத்த பாதனிய ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இடுகம நிதி திரட்டும் திட்டத்தின் குறிக்கோள்களையும் கருத்தையும் பாராட்டுவதோடு விளம்பரத்தின் ஒரு பகுதியில் ஒரு தாதிய அதிகாரி கடமைக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதை காட்டுவதோடு அதே நேரத்தில் அவரது கணவர் அவர்களது குழந்தைக்கு போத்தல் பாலை வழங்குவதை காட்டுவதாக அமைந்துள்ளதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மறைமுகமாக போத்தல் பால் வழங்கலை ஊக்குவிப்பதோடு
தவறான உணவு முறையையும் ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளதாகவும் குழந்தைகளுக்கான சரியான ஊட்டச்சத்து நடைமுறைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களுக்கு எதிராக அமைந்துள்ளதாகவும் வைத்திய நிபுணர் அனுருத்த பாதினிய ஜனாதிபதியின் செயலாளர் BP ஜெயசுந்தரவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முழுவதும் நாளை முதல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை தினமும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மாத்திரம் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முழுவதும் நேற்றும் இன்றும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாளை காலை 5 மணிக்கு தளர்த்தப்படவுள்ளது. அத்துடன் நாளைய தினம் கொழும்பு, கம்பஹா தவிர்த்த ஏனைய மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போதும் தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் பணிகளை மேற்கொள்ளும் போதும் பயணிகள் போக்குவரத்தின் போதும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான சுகாதார அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் தொற்று நீக்குதல், முகக்கவசங்களை அணிதல், அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் சமூக இடைவெளியை பேணுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு, தனியார் துறை நிறுவனங்களில் சேவைக்கு அழைக்கப்படும் ஊழியர் எண்ணிக்கை மற்றும் யாரை சேவைக்கு அழைப்பது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் குறித்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பின்னரும் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றி நாளாந்த பணிகளில் ஈடுபடுமாறு அரசாங்கம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ரஷ்யாவில் நிர்கதியாகிய மேலும் ஒரு தொகுதி ஸ்ரீலங்கா பிரஜைகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இதற்கமைய 181 பேர் இன்றைய தினம் நாட்டை வந்தடைந்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிர்கதியான ஸ்ரீலங்கா பிரஜைகளை நாட்டிற்கு அழைத்து வரும் பணிகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் ஆசிய நாடுகள், பிரித்தானியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் கல்வி கற்ற ஸ்ரீலங்கா மாணவர்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றிய ஸ்ரீலங்கா பிரஜைகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் ரஷ்யாவில் நிர்கதியான நிலையிலிருந்த 181 ஸ்ரீலங்கா பிரஜைகள் விசேட விமானம் மூலம் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். மாஸ்கோவிலிருந்து UL 1206 என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் மூலம் இவர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு வந்தடைந்தவர்கள் மற்றும் அவர்களின் பயணப்பொதிகள் என்பன கிருமி தொற்று நீக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பயணிகள் தனிமைப்படுத்தும் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை ரஷ்யாவிலிருந்து கடந்த 22ஆம் தேதி 261 பயணிகள் முதற்கட்டமாக நாடு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வெளிநாட்டிலிருந்து அழைக்கப்படும் ஸ்ரீலங்கா பிரஜைகள் பலருக்கு கொரோனா தொற்று இருப்பதால் அதிகளவானவர்களை மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிப்பது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டி உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அனில் ஜாய்சிங்க தெரிவித்துள்ளார். சமூகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் தொல்லியல் திணைக்களங்களை காரணம் காட்டி தமிழர்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார். இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் தேசமாக அங்கீகரிக்கப்படாவிட்டால் அந்த பிரதேசங்கள் அழிவுற்று சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைக்கு எட்டி செல்லும் என்றும் தர்மலிங்கம் சுரேஷ் கூறியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு இணைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மட்டக்களப்பில் உள்ள அவரது வீட்டில் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். புனித பூமி என்ற ரீதியில் பௌத்த விகாரைகள் அமைப்பதற்காக அல்லது பௌத்த மத சின்னங்கள் இருப்பதை மையமாக கொண்டு இந்த காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அம்பாறையில் 246 இடங்களும், திருமலையில் 74 இடங்களும், மட்டக்களப்பில் 28 விகாரைகள் உட்பட 55 இடங்கள் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய இடங்களாக அறிய கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த இடங்கள் அபகரிப்பதன் மூலம் தமிழ் மக்களுடைய காணியை முற்றுமுழுதாக அபகரித்து இந்த இலங்கை தீவை முற்றுமுழுதாக ஒரு சிங்கள நாடாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை இந்த ஜனாதிபதியினுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த ஆட்சி என்பது ஒரு இனவாத ஆட்சியாக தான் நாம் பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே முள்ளிவாய்க்கால் பேராவலத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னின்று வழிநடத்தியவர் இந்த நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்கள். உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பித்தான் எங்களுடைய மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இவர்கள் இந்த காணிகளை பாதுகாப்பார்கள், இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு விமோசனத்தை தேடி
தருவார்கள் என்று சொல்லி கடந்த 10 வருடங்களாக அவர்களை வழியனுப்பியிருந்தார்கள். ஆனால் திட்டமிட்ட முறையில் அவர்களுடைய அனுசரணையுடன் இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் நடந்து இருக்கின்றன. குறிப்பாக முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக வடக்கு கிழக்கில் துரித காணி அபகரிப்பு இந்த போர்வையிலேயே நடைபெற்று வருகின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய தேசம், அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயக தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த தேசம் அங்கீகரிக்கப்படமாக வேணுமாக இருந்தால் இந்த இலங்கை தீவிலே நடைபெற்று இருக்கின்ற இனஅழிப்பு விவகாரத்தை சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்று, குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அங்கு விசாரிக்கப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு இனஅழிப்பு நடந்திருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக எங்களுடைய தமிழருடைய தேசம் அங்கீகரிக்கப்படும். எனவே மக்கள் இந்த விடயத்தை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்டு இவ்வாறான ஒரு நெருக்கடியான நிலையை தமிழர்களுடைய இருப்பை வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அரசோடு சேர்ந்து காட்டிக் கொடுத்து கூட்டிக் கொடுத்து இந்நிலங்களை அபகரித்து உங்களோடு துணை நின்று செயற்பட்டவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் சிறந்த தலைமைத்துவம், தாங்கள் கிழக்கை மீட்க போறோம் அல்லது தொடர்ந்தும் நாங்கள் வடக்கு கிழக்கை தக்க வைக்க போறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தமிழ் மக்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் எங்களுடைய தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய தேசம் அழிவுறும். அத்துடன் இது ஒரு ஒட்டுமொத்த சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைக்கு எட்டி செல்லும் என்பதை நான் இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் ராணுவ அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் போராளிகளிடம் மீண்டும் ராணுவத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். அண்மைய நாட்களாக தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் மிக கூடிய ஒரு அச்சுறுத்தல் நிலைமை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மே 18 அண்டிய ஒரு வாரம் முன்னுக்காகவும் அதற்கு பிற்பாடும் கூட தொடர்ச்சியான ஒரு ராணுவ அச்சுறுத்தல்கள், புலனாய்வுத்துறையினுடைய அச்சுறுத்தல்கள் மிக கூடிய அளவிலே காணப்படுகின்றன. மே 18 வருகிற பொழுதும் நவம்பர் 27 வருகிற பொழுதும் கடந்த காலங்களில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் இம்முறை அது ஒரு அதிகமாக காணப்படுகிறது. வடமராட்சி கிழக்கிலே அண்மையில் ஜனவரி மாதம் ஒரு முன்னாள் போராளி ஒரு ராணுவத்தினரை தாக்கியதாக குறிப்பிட்டு அவரை தேடி பிடிக்கிறோம் அல்லது அவர் மீது நாங்கள் அவரை கைது செய்ய முயல்கிறோம் என்று கூறி பல இடங்களிலே பல இளைஞர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வீடுகளுக்குள் பெண்கள் கூட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதன் பிற்பாடும் கூட வடமராட்சி கிழக்கிலே தொடர்ச்சியாக தோட்ட வேலைகளுக்காக சென்று வந்தவர்கள், உளவியந்திரங்களோடு வந்தவர்கள் கூட நேற்று 2-3 நாட்களுக்கு முதல் கடற்படையினராலும் இராணுவத்தினாலும் இறக்கி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் ஒரு அச்சம் நிறைந்த சூழலில் வாழுகிறார். கொரோனாவுக்காக நாங்கள் ராணுவத்தை இறக்குகிறோம் என்று சொல்கிற அரசாங்கம் கொரோனாவுக்காக ராணுவத்தை இறக்கியிருப்பது ஒரு யுத்த நடவடிக்கை போல வடக்கு கிழக்கில் தான். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தன்னால் குவிக்கப்பட்டிருக்கிற 1,50,000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரின் தனிமைப்படுத்தல்கள், அந்த முகாம்களை பேணுதல், அந்த முகாம்களுக்கு அருகிலேயே தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் என்ற வகையில் ஒரு பக்கம் கொரோனா அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் மக்களுக்கான இயல்பு வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் ஆரம்பமான பாக்குத்தொண்டல் உற்சவம் இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 1:45 அளவில் இந்த உற்சவம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை நடத்த ஆரம்ப காலத்தில் ஆலயத்துக்கு தேவையான நிதி வசதி இருக்கவில்லை. எனவே 9 வீடுகளுக்கு சென்று பொங்கலை அறிவிக்கும் முகமாக இந்த பாக்குத்தொண்டல் நிகழ்வு சம்பிரதாயமாக இடம்பெறுகின்றது. பொங்கல் வருகை தர இருக்கின்றது என்பதை அறிவித்து 7ஆம் நாள் தீர்த்தம் எடுத்து பொங்கல் உற்சவம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் ஆரம்ப நிகழ்வாக இன்று பாக்குத்தொண்டல் உற்சவம் சிறப்புற இடம்பெற்றது. நாட்டில் கோவிட்-19 வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் ஒன்று கூடுவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்டளவு பக்தர்களோடு இந்த உற்சவம் நடைபெற்றுள்ளது. பாக்குத்தண்டு சென்றவர்கள் ஆலயத்தை வந்தடைந்ததும் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று இன்றைய உற்சவம் நிறைவு பெற்றுள்ளது. ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா தோட்டத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளனர். ஹட்டன் எபோட்சிலி தோட்டத்தை சேர்ந்த 48 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான அம்பிகாமலர் என்பவரே குளவிக்கொட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். டிகோயா தோட்ட தேயிலை மலையில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது இன்று காலை 10 மணியளவில் மரமொன்றிலிருந்து குளவிக்கூட்டை கழுகு கொத்தியதில் குளவிக்கூடு கலைந்து கொழுந்து பறித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கொட்டியுள்ளது. குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய 6 பெண்களும் 2 ஆண்களுமாக 8 பேர் காயமடைந்ததுடன் ஒருவர் உயிரிழந்ததாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர்.
கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நுவரெலியா பத்தனைத்தோட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மத விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளர் சந்திரகுமாரால் இந்த உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் மற்றும் ஊரடங்கு சட்டம் காரணமாக வறுமை நிலையை எதிர்கொண்டுள்ள நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகளும் உதவிகளை வழங்கி வருகின்றன. இதற்கமைய வடமாகாண கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மத விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளருமான கலாநிதி எஸ் சந்திரகுமார் நுவரெலியா பத்தனை மேற்பிரிவு தோட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போதே கொரோனாவினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தோட்டப்பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் வைத்து மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. உலர் உணவுப் பொருட்களை வழங்கிய பின்னர் தோட்ட மக்களுடன் கலந்துரையாடிய இணைப்பு செயலாளர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளார். அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையினூடாக உலர் உணவு கூப்பன்கள் வழங்கப்பட்டுள்ளன. தெரிவு செய்யப்பட்ட 32 குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையத்தில் அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதியில் உலர் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் வகையில் 3500 ரூபாய் பெறுமதியான கூப்பன் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர் ஒருவரே பன்னல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதான குறித்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர் 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா அணிக்கான பல போட்டிகளில் விளையாடியவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக பன்னல போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 2 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த கிரிக்கெட் வீரர் போதைக்கு அடிமையாகி வருவது கவலை அளிப்பதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலத்தில் மேல் மாகாணத்தில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 343 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 5 மணி வரையான காலப்பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் தாமதம் எதுவுமின்றி உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்று பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2016 செப்டம்பர் மாதத்தில் 58,000 கோடி செலவில் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்திய பிரான்ஸ் அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி முதலாவது ரஃபேல் போர் விமானங்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரான்ஸ் அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த 36 ரஃபேல் ஜெட் விமானங்களில் 30 போர் விமானங்கள் மற்றும் 6 பயிற்சி விமானங்கள் அடங்குகின்றன. இந்த ரஃபேல் போர் விமானங்களை இயக்குவது, பராமரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்திய விமானப்படை ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இதற்கான தளம், பராமரிப்பு ஆகியவற்றை ஏற்பாடு செய்வது தொடர்பாக ஏற்கனவே 400 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தற்போது பிரான்ஸ் நாட்டில் கொரோனா நோய் தொற்று பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்களை அனுப்பி வைப்பதில் தாமதம் ஏற்படும் என்ற ஐயப்பாடு எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டு இந்திய தூதுவர் எமானுவேல் லெனைன் ரஃபேல் விமானங்களை விற்பதற்கான ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை பிரான்ஸ் அரசாங்கம் இதுவரை மதித்து நடந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் புதிய ரஃபேல் போர் விமானம் ஒன்று இந்திய விமானப்படை வசம் பிரான்ஸ் அரசாங்கம் ஒப்படைத்துள்ளது. இந்திய விமானப்படையிடம் மேலும் 4 போர் விமானங்களை கூடிய விரைவில் அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொடர்பான பொய்களை அமெரிக்கா பரப்பி வருவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இது இருதரப்பு நாடுகளுக்கும் இடையில் பதற்றத்தை அதிகரிப்பதாகவும் சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் வாங் யி சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகளுக்கு பரவி உயிர் அச்சுறுத்தல் விடுத்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதில் சீனா தவறிழைத்துள்ளதுடன் அதனை உலகம் முழுவதும் பரவ விட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அத்துடன் இந்த வைரஸை சீனாவை உருவாக்கியது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சில அமெரிக்க அரசியல்வாதிகள் சில அடிப்படை உண்மைகளை புறக்கணிப்பதாக சீனாவின் உயர்மட்ட தூதுவரான வெளிவிவகார அமைச்சர் வாங் யி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை அரசியல் எனும் வைரஸ் தாக்கியுள்ளதாகவும் அது மீண்டும் மீண்டும் சீனாவை தாக்குமாறு சில அரசியல்வாதிகளை வலியுறுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொடர்பான செயற்பாட்டின் மூலம் நேரத்தை வீணடிக்காமல் விலை மதிப்பற்ற வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டாம் எனவும் அமெரிக்காவை வாங் யி வலியுறுத்தியுள்ளார்.
கொரோனா வைரஸ் பரவலால் வாஷிங்டன் மற்றும் பீஜிங் இடையே பதட்ட நிலை அதிகரித்து வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வருடம் 2வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளவுள்ள நிலையில் தமது நாட்டில் பரவும் கொரோனா வைரஸ் தொடர்பான செய்திகளை மூடி மறைப்பதற்காக சீனா மீது குற்றம் சாட்டி வருவதாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் இந்த வைரஸ் கடந்த டிசம்பரில் பரவியதிலிருந்து உலகளாவிய பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு தமது நாடு பொறுப்புடன் செயற்பட்டதாக வான்ஜி நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறெனினும் உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54 லட்சத்தை தாண்டியுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 3,45,000 கடந்துள்ளது. அமெரிக்காவில் 16,43,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 97,722 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் 3,63,211 பேரும், ரஷ்யாவில் 3,44,481 பேரும், பிரித்தானியாவில் 2,60,916 பேரும், ஸ்பெயினில் 2,35,772 பேரும், இத்தாலியில் 2,29,858 பேரும், பிரான்சில் 1,82,709 பேரும், ஜெர்மனியில் 1,80,328 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் 36,875 பேரும், இத்தாலியில் 32,785 பேரும், ஸ்பெயினில் 28,752 பேரும், பிரான்சில் 28,370 பேரும் உயிரிழந்துள்ளனர். அடுத்த இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். ரியல் பெட்டிஸ் மற்றும் செவில்லா அணிகளுக்கு இடையிலான லாலிகா தொடர் போட்டிகள் மூடிய மைதானத்தில் ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமையும் என்றும் லாலிகா தொடரின் தலைமை நிர்வாகி தெரிவித்துள்ளார். கால்பந்தாட்ட வீரர்கள் தமது செயற்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என லாலிகா தொடரின் தலைமை நிர்வாகி ஜாவியர் டெபாஸ் தெரிவித்துள்ளார். செவில்லா அணி வீரர்கள் 4 கட்டுப்பாடுகளை மீறி சமூக ஒன்று கூடுதல்களை முன்னெடுத்திருந்த நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் நாட்டின் முதல் 2 பிரதேசங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஒன்று கூடும் அனுமதி வழங்குவதாக அறிவித்தார். இந்த நிலையில் லாலிகா வீரர்கள் 10 பேர் மாத்திரம் தமது பயிற்சிகளை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் லாலிகா தொடர் போட்டிகள் மூடிய மைதானத்தில் ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக லாலிகா லீக் கால்பந்து தொடர் கடந்த மார்ச் 12ஆம் தேதி முதல் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தொழில் திணைக்களங்களை காரணம் காட்டி தமிழர்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் தாமதமின்றி வழங்கப்படும் என பிரான்ஸ் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் தொடர்பான பொய்களை அமெரிக்கா பரப்பி வருவதாக சீனா குற்றச்சாட்டு. லாலிகா தொடர் போட்டிகள் மூடிய மைதானத்தில் ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.